லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாப்பிளைய கூப்பிடுங்க. அரவிந்த் வரமா பாப்பா டைம் ஆச்சு. அரவிந்த் அரவிந்த் வேண்டாம் அரவிந்த். என்னம்மா மாப்பிள்ளை முகத்தை மூடி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? அதுவா, ஏற்கனவே என் பையன் ஒரு கல்யாணம் பண்ணி அவஸ்தைப்பட்டான்ல, அதான் பரிகாரமா முகத்தை மூடி பண்ண சொன்னாரு ஜோசியர். அம்மா இதை எல்லார்ட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. சாமி, நான் இப்ப இவ கைய விட்டனா எல்லாமே குழப்பமாயிடும். ரஜினி, நீ அதை வாங்கிட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. அம்மா நானா? ஆமாமா. ரஜினி ப்ளீஸ். ரஜினி, நேரம் ஆகுதுமா, வாங்கிட்டு போ. என்னங்க? वंदे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां अस्ताभ्यामवे प्रधामणिकणैर्नानाविधैर्भूषितां भक्ताविषबलप्रदां हरिकरब्रह्मादिविसेविदां पार्श्वे पङ्कजसङ्गपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः सरसिजनयने सरोजगस्ते धवलधरां सुगन्धमालिके. கெட்டி மேடம். நான் செஞ்சது தப்புதான். அரவிந்துக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கவே இல்லை. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். யாராலையுமே மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன். எவ்வளவு கோவம் வந்தாலும், எவ்வளவு சண்டை வந்தாலும், என்ன மட்டுமே நேசிச்சிட்டு இருந்த அரவிந்த், என்னோட அரவிந்த் நான் மிஸ் பண்ணிட்டு வந்து உன் முன்னாடி நிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ரஜினி தானே. ரஜினி தானே. நான் ஒரு ஸ்பூன் கூட மத்தவங்க யூஸ் பண்ண மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சது அவளோட தப்பு தானே. என்ன ஏமாத்துறதுக்குன்னே பார்த்திபனை வர வச்சா. அவங்க கூட அரவிந்தும் சேர்ந்து தானே என்னை ஏமாத்தினாரு. ஆனாலும் என் மனசார ஏத்துக்கிட்ட அவரை என்னால வெறுக்க முடியல. நான் அவரை மனசார நேசிக்கும் போதெல்லாம் அவரு ரஜினி ரஜினின்னு அவ பக்கமே போனாரு. அந்த ஒரு கஷ்டத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக தான் நான் கோவப்பட்டேன். ஏன் நான் கோவப்பட்டது மட்டும்தான் தப்பா? என்ன அவங்க ஏமாத்தினது தப்பு இல்லையா? அரவிந்துக்கு என் கோவம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. என் காதல் புரியவே இல்லைன்னு எவ்வளோ ஒருத்தி சொல்றா. அவ கால்ல விழுந்து நான் அழும்போது கூட அரவிந்த் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு.
இந்த மாதிரி அரவிந்த் தலகுனிற நிலைமை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதையே அவர் புரிஞ்சுக்கவே இல்ல. எல்லாரும் முன்னாடியும் இப்படி என்ன விட்டு கொடுத்துட்டாரு. என் காதல் அவருக்கு புரியுற மாதிரி இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலையே. அது என் தப்புதான், ஏன் தப்புதான். நான் எப்ப பார்த்தாலும் அவரை ஓட ஓட விரட்டி இருக்கேன். ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தவரை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி பதற வச்சிருக்கேன். அப்பாவாக போறீங்கன்னு போய் சொல்லிருக்கேன். அவர் எவ்வளவு ஆசையா இருந்தாரு. அப்பையும் மன்னிச்சு வந்து என் கூடவே இருந்தாரு. அப்படி ஒரு பொக்கிஷத்தை நான் தொலைச்சிட்டேன். அரவிந்த் இனிமே எனக்கு இல்லைன்னா எதுக்கு நான் வாழணும்? அம்மாவை மன்னிச்சிடுதா சொல்லும். யார் மேல எனக்கு என்ன கோவம் இருந்தாலும் நான் உன் மேல போய் சத்தியம் பண்ணிருக்க கூடாது. அந்த நேரத்துல உன்னையும் என்னையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் போய் சொன்னேனே தவிர உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் கோவமும் இல்லடா. என்ன மன்னிச்சிடுடா. நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுடா. நான் மத்தவங்களுக்கு பண்ணதை விட உன் மேல போய் சத்தியம் பண்ணதுக்கு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிடுடா செல்லம். என்ன நேசிச்ச அரவிந்த் எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு உயிர் வாழணும்? உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அம்மா தாயே, உன் முன்னாடியே நான் என் உயிரை விடுறேன். நான் விடுறேன். வாழ்க்கையில ஒரு தடவை கூட சரியான முடிவு எடுக்க மாட்டேன்ல. எப்ப பார்த்தாலும் தப்பான முடிவா எடுத்துட்டு இருப்பேன். நான் என்ன முடிவெடுத்தா உங்களுக்கு என்ன? அத அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு வந்தீங்க? ராதிகா, என் மேல நீங்க கோவமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி நான் 1000 விஷயம் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நீங்க என்ன விட்டு போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா போயிட்டீங்கல்ல, என்ன விட்டு போயிட்டீங்கல்ல. இன்னொருத்திக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கல்ல. இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். இப்போ என் மேல இருக்க பாசத்தால வந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு பயங்கரமா சவடால் பேசிட்டு வந்து என்ன தோத்து போன என் மூஞ்ச பார்க்க தானே வந்திருக்கீங்க. இனிமே உங்களால இந்த மூஞ்ச பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் உன்ன மாதிரி ஆகுமாடி என் அனபெல். அப்படிலாம் விட்டுற முடியாது. இன்னும் எவ்வளவு சண்டை போட வேண்டியது இருக்கு. நீ சாமி கிட்ட பேசுனதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். வா சண்டை போடு வா. இனிமே நான் எதுக்கு? அதான் உன் புது பொண்டாட்டி வந்துட்டால, அவ கூட போய் சண்டை போடு. அவ கூட சண்டை போட அவ புருஷன் இருக்கான். என் கூட சண்டை போடதான் என் பொண்டாட்டி வேணும். அவ புருஷனா? ஆமா, அவ புருஷனே தான்.
ரஜினி ரஜினி நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றேன்ல. ரஜினி நில்லு ரஜினி. ரஜினி இல்ல அரவிந்த், நாம இந்த நாடகத்தையே ஆரம்பிச்சிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அரவிந்த். ஏங்க ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. சதமானம் பவதி சதாயித்யர்த்தத் சதேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே பிரதிஷ்டதி தானியம் தனம் வசம் பகுபுத்திரலாபம் சமசம்பத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ தீர்க்கசுமங்கலி பவ. அரவிந்த், அது ஆமா, அது நான் தான். அப்ப அவர் யாரு? அவர்தான் எஸ்தரோட ஹஸ்பண்ட். பாஸ், ரஜினிக்கே சர்ப்ரைஸா? ஏய், ராதிகாவை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அவ திருந்தி வரணும்னு தான் நினைச்சேன். அவளை விட்டுட்டு போகணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை. இனிமேலும் நினைக்க மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ராதிகா தான் என் பொண்டாட்டி. பாஸ், எனக்கு தெரியும் பாஸ், நீங்க ராதிகாக்கு தான் பிளான் பண்ணுவீங்கன்னு. ஆனா எனக்கும் ரஜினிக்கும் சொல்லாம இவ்ளோ பெரிய பிளான் பண்ணிருக்கீங்களே. என்ன ரஜினி, இன்னும் ஷாக்ல தான் இருக்கியா? இருக்கதா பின்ன, சொல்ல சொல்ல கேட்காம உங்க வைஃபுக்காக என் ஃப்ரெண்டையும் பாடாப்படுத்துனீங்கல்ல. சாரி ரஜினி, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். பட் வேற வழியே இல்லாம நடிக்க வேண்டியதா போச்சு. பை தி வே, இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஹாய் 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 ஹாய். ஹலோ பிரதர், உங்க தெய்வீகமான முகத்தை கொஞ்சம் காட்டிடுங்கப்பா. ஓகே, கட்டிடலாமா? ஹாய் ஹாய். ஹாய். பாஸ், நீங்க தானே சொன்னீங்க நான் சொல்ற வரைக்கும் அதை கழட்டக்கூடாதுன்னு. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, நான் கழட்டிட்டேன். எப்படி எஸ்தரோட ஹஸ்பண்ட்? அரவிந்த் பாஸ் தான் நாங்க நடிக்கணுங்கிறக்காக என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் நாங்க ரெண்டு பேருமே ஜோடியா நடிக்க வந்தோம். அரவிந்த் எப்பவுமே ராதிகாவை கைவிட போறதில்ல. என்ன ரஜினி, நாங்க பண்ண டிராமா இன்னும் உனக்கு புரியலையா? டேய் டேய், எல்லா கதையும் நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். முதல்ல என் மருமக எங்க இருக்கான்னு பாரு. போடா. பாஸ், ஐயோ, எங்க போனா? போய் பாருங்க. ராதிகா, அம்மா நீங்களுமா? அடியே அனபெல், ஏன் இப்படி பண்ணுங்க? ஏன் இப்படி பண்ணுங்க? ஏன் இப்படி பண்ணுங்க? அடி, நல்ல அடி. இன்னும் 4 அடி சேர்த்து அடிச்சா கூட என்னன்னு கேட்க மாட்டேன். என் செல்ல மருமக. போங்க அத்தை. நீங்களும் இவர் கூட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. நான் என்னமா பண்றது? உங்களுக்கு உங்க பேரப்புள்ள வேணும்னா நான் சொல்ற மாதிரி நடிங்க. நீ வேணா பிளாக்மெயில் பண்ணிட்டான். இருங்க இருங்க, உங்க புள்ள எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் வந்து உங்களை நல்லா உதைப்பான். வாய்ப்பில்ல வாய்ப்பில்ல, அது என் பொண்ணுதான். அவ வந்து உன்னை வச்சு செய்வா பார். பையன்தான், என் பையன் உங்களை நல்லா அடிப்பான். ஏய், பொண்ணுதான் வேணும். பொண்ணுதான் எனக்கு ரொம்ப அதெல்லாம் கிடையாது, பையன்தான். ஆஹா, ஐயோ, இதுக்கும் சண்டையா உங்களுக்கு? நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன் அரவிந்த். தோ இவர்கால எஸ்தர், பேருக்கு தான் ஃப்ரெண்டு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா? ரஜினி, இதுல ஏன் தப்போ எஸ்தர் தப்போ எதுவுமே இல்ல. இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு தோ அரவிந்த் தான் சொன்னாரு. ஏய், நான் கூட சொன்னேன் அரவிந்த் கிட்ட, இவ்ளோ பெரிய டிராமாலாம் பண்றோமே, ரஜினிக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன், அவன் நல்லா மேனேஜ் பண்ணிப்பான்னு. எவ்வளவோ சொன்னேன்,
ஆனா இந்த அரவிந்த் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. நான் தான். அரவிந்த், ரஜினி, ஒரு நல்லது நடக்கணும்னா எவ்வளோ பெரிய டிராமா வேணாலும் போடலாம், எந்த எக்ஸ்ட்ரீம் போலான்னு சொல்லி கொடுத்ததே நீ தானே. கத்து கொடுத்த குரு கிட்டேயே என் வித்தையை காட்டிட்டேனா எப்படி? என் டிராமா ஓகேவா? ஓ அப்படியா? கோவப்படாதீங்க ரஜினி. அரவிந்த் இவ்வளவு பெரிய டிராமா பண்ணலனா ராதிகாவுக்கு அரவிந்த் மேல இருக்கிற காதல் வெளியில வராமலே போயிருக்கும். இப்ப பாத்தீங்களா 2 பேருமே எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு இந்த டிராமா தானே காரணம். அதுக்காக எல்லாருமே எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. ஏங்க எதுக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏ ரஜினி, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ராதிகாவையும் அரவிந்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த டிராமாவே பண்ணிருக்கோம். அதெல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாது, சரியா? ஓகே ஓகே. டேய் அரவிந்த், மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாடகம் கிடகம் போடுற வேலை எல்லாம் இருக்க கூடாது. என் மருமகளை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கணும். அத்தை, அவரை நான் நல்லா பாத்துக்கிட்டாரு அத்தை. நான் தான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே நான் அவரை சந்தோஷமா பாத்துப்பேன். பாருங்க, பார்த்து கத்துக்கங்க என் பொண்டாட்டி எப்படிலாம் பேசுறான்னு. ஏனபில்ல, இனிமேலும் நிறைய சண்டை போடணும்னு, இல்லைன்னா போர் அடிச்சிடும் நமக்கு. இப்போ ஓகே தானே? ஐயோ சும்மா இரு அரவிந்த், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுலாம் இருக்கட்டும். கல்யாணத்துல ஒரு போட்டோ கூட எடுக்கலன்னு அவர் ஃபீல் பண்றாருல, முதல்ல அவங்க 2 பேரையும் அனுப்பி வைப்போம். ஈவினிங் கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்ல. ஆமாமா, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். ராதிகா, இந்த கல்யாணத்தை பார்க்காம ஓடின மாதிரி சர்ச்சுக்கும் வராம இருந்துடக்கூடாது. நானும் அரவிந்தும் முதல் வரிசையில வந்து உட்காருவோம். சரி போலாமா? பாய் 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 ராதிகா, போலாம். அதுவும் கரெக்ட் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? சந்தோஷம் தானே சங்கரி? ரொம்ப சந்தோஷம். ரஞ்சிதம், என்னாச்சு உனக்கு? நாங்கெல்லாம் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் டென்ஷனா நிக்கிற. இல்லங்க, நேரமாச்சு, இன்னும் ராதிகாவை மாப்பிளையும் காணோம். அதான். அம்மா, எவ்வளவு நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, வருவாங்கம்மா. என்னத்த மசமசம் நிக்கிறீங்க? இதை ஏத்துங்க. இருங்க, நான் போய் பாலும் பழமும் கொண்டு வந்துடுறேன். அக்கா, நாங்க என்ன புதுசாவா கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம்? எதுக்குக்கா இதெல்லாம்? கிட்டத்தட்ட அப்படிதான் ராதிகா. உங்க வாழ்க்கைய புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க. எதையும் வேண்டான்னு சொல்லாதம்மா. ஆமாக்கா, உங்க லைஃபோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. இதுல நீங்க செஞ்சுரி அடிக்கணும்.
மாமா இதெல்லாம் அக்காவை மாத்துறதுக்கு டிராமான்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. நாங்க எவ்வளவு ஷாக் ஆயிட்டோம்னு தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களும் நாடகத்துல ஆக்ட் பண்ணிருப்போமே. முரளி, என் டார்கெட் என் பொண்டாட்டி தான்டா. வேற வழி இல்லாம உங்க எல்லாரையும் ஏமாத்த வேண்டியதா போச்சு. அதனால ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீங்க நல்லதுக்கு தானே இப்படி பண்ணிருக்கீங்க. மாப்பிள, நீங்க ராதிகா மேல வச்சிருக்கிற அன்பை பார்க்கும்போது என் மனசு நிறைஞ்சிருச்சு. ஆமா, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன எல்லாரும் அப்படியே சொல்றீங்க? ராதிகா மாதிரி பொண்டாட்டி கிடைக்க மாப்பிள்ளை தான் கொடுத்து வச்சிருந்திருக்கணும். அவ அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கான்னு அவ நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. சங்கரி, பாலும் பழமும் எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா, அந்த பாலும் பழமும் எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரேன்க்கா. வாமா வா. முதல்ல ராதிகாக்கு தான் கொடுக்க போறேன்.